நாயன்மார்கள் வரிசையில் வந்த கண்ணப்ப நாயனார் அவருக்கு உலகத்துக்காக பிறந்தார் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு மனிதனை ஒரு மகானை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் யார் சொல்லியும் ஏற்க மாட்டீங்க. உங்கள் மனம் எதை ஏற்கணும்னு நினைக்குதோ அதை மட்டும்தான் ஏற்றுப்பீங்க. இது மனிதனுடைய இயல்பு. ஒருத்தர் சொன்னார், இவர் மகான்னு சொன்னார்னா அவரை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் உலகத்தில் ஒரே கடவுள் இருந்திருக்கும். அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் உலகத்தில் ஒரே குரு வந்திருப்பார். பலவிதமான குருமார்கள், பலவிதமான கடவுள் வழிபாடுகள். இது எதுக்கு தோன்றுச்சுன்னா மனிதனுடைய மனங்கள் வேறுபட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட மனங்கள். அவன் மனம் எதை ஏற்குதோ அதுக்கு மட்டும்தான் அவன் அடி பண்ணிவான். அவன் மனம் ஏற்காததுக்கு அதை எதிர்த்து நிற்பான். இப்போது திண்ணன்னு பேர் அவருக்கு, கண்ணப்ப நாயனாருக்கு திண்ணன்ற ஒரு பேர். அவருடைய ஒரிஜினல் பேர் திண்ணன். அந்த திண்ணனுடைய நிலை என்ன அப்படின்னீங்கன்னா, அவருக்கு உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் ஒரு வேடன். எதுவோ போவார், எதையோ அடிப்பார், அதை எடுத்துன்னு வந்து இறைவனுக்கு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு விற்கிறதும் அவர் சாப்பிட்றதுமா செய்துன்னு இருந்தார். ஆனால் இது அடுத்தவனுக்கு தூரம் வந்து பார்க்குறவனுக்கு அசுத்தமாக இருந்தது. அந்த அசுத்தத்தை அவர் சுத்தமாக அசுத்தமானு அவர் யோசிக்கவே இல்லை. அப்போ என்ன நிலை அவரது? மனமற்ற நிலையில் இருந்தார். அப்போது இறைவனே வந்து அந்த கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணை அவனை சோதிக்கணும். அவனுடைய சக்தி எவ்வளோ, அவனுடைய நம்பிக்கை எவ்வளோ, அந்த கண்ணப்பன் நம்மளை நம்புறானா நம்பலையா அப்படின்றதுக்காக இறைவனுடைய கண்ணிலேருந்து ரத்தம் வடியுது ஒரு கண்ணில். அந்த கண்ணப்பன் ஒன்றுமே தெரியாது, ஆன்மீகம் எதுவும் தெரியாது. அவன் ஏதோ வேடம் ஒன்று அடிப்பான், எத்தனை போடுவான், படைப்பான், விற்பான், சாப்பிடுவான். இதுதான் அவனுடைய பொழப்பு. அப்போது கண்ணிலேருந்து ரத்தம் அடையும் போது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஐயா ஓடி போய் கண்ணில் 10 பேர்கிட்ட சொல்லுவோம், கண்ணிலேருந்து ரத்தம் அடையுது அந்த கல்லில், அது என்னன்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சராசரி மனிதனுடைய நிலை இது. ஆனால் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்னா, தன்னுடைய கண்ணை நோண்டி அந்த கண்ணில் பொருத்தினார். அப்போ ஒரு கண்ணில் ரத்தம் நின்று போச்சு. கண்ணை பொருத்தின உடனே இவருக்கு ஒரு கண்ணு குருடாகி போச்சு. இன்னொரு கண்ணில் ரத்தம் அடையுது. இன்னொரு கண்ணில் ரத்தம் அடையும் போது அந்த கண்ணை, இவருடைய கண்ணை நோண்டிட்ட பிறகு அது அடையாளமே தெரியாது. ஆனால் கடவுள்ன்றத விழுந்து விழுந்து கும்பிடக்கூடிய கடவுளை இவர் கால் எடுத்து அவருடைய கண்ணில் வைக்கிறார். அப்போ இந்த நிலையில் அவர் நின்று இருக்கணும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனித நிலையிலேருந்து தெய்வ நிலையில் இருக்கும்போது தான் மனிதனுக்கு அது மேலே கால் போகும். அப்படி போகும்போது இவருடைய காலை எடுத்து அந்த ரத்தம் ஒரு கண்ணில் அடையாளமாக வச்சு இவர் கண்ணை நோண்டி பொருத்தினார். அப்போ தான் சிவனுக்கு தெரிஞ்சது, இவன் தனக்காக வாழ்ந்தவன் இல்லை, எனக்காகவே வாழ்ந்தவன் அப்படின்ட்டு இறைவனே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து மகானாக்கினார். அதனால் சாதாரணமாக யார் எடுத்துக்கலன்றது பிரச்சனையே கிடையாது. அவனுடைய செயல் எதுக்காக செய்தான், யாருக்காக செய்தான், அவன் எந்த நிலையிலிருந்து செய்தான்னு சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். அப்படி திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனார் இன்றைக்கி அவனுடைய அஸ்தியை தெளித்த இடம் ஃபுல்லாக அவன் இறந்து அவனை கொளுத்தி அந்த சாம்பலை தெளித்த இடம்தான் காலாஸ்தி. அவனுடைய அஸ்தியை தெளித்த நகரம் அது. அதனால் அதுக்கு பேர் காலாஸ்தி. அவனுடைய அஸ்தி தான் அது. அப்போது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் காலனுடைய அனுகிரகம் இருக்குதுன்றதுக்கு தான் அந்த காலாஸ்தின்னு வச்சு அந்த கண்ணப்ப நாயனாருக்கு தனி ஒரு அபிஷேகமே பண்ணுறாங்க. இது ஒரு சிறந்த வழிபாடு. இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செயல்களை இந்த மக்களுக்காக செய்கிறான், தனக்காக செய்யலை. அவன் கண்ணை நோண்டிட்டா தனக்காக செய்திருக்க முடியாது. அவன் எப்படி வாழ்வான்? ஆனால் அவன் அதுக்காக இல்லை, இறைவன் இருக்கணும். நான் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இருந்து 4 பேருக்கு தான் பயன் தருவேன். இறைவன் இருந்தால் உலகத்துக்கு பயன் தருவான். அப்போ இறைவனுக்கு கண் வேணுன்றதுக்காக கண்ணை வைக்கிறான். அது எவ்வளோ பெரிய அற்புதமான மனம். அப்படிப்பட்ட மனம் நமக்கு வருமா? இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யார் எடுத்துக்கலன்றதே இதில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தானாகவே நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உண்மைகள் வெளியே வரும். நீங்களும் 4 பேருக்கு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் பேசிக்கின்னு இருக்கிறேன் உங்களுக்கு.